இந்த சீமானுடைய ஆதரவாளராக தன்னை அறிவித்துக் கொண்டுள்ள திரு சாட்டை துரைமுருகன் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக பேசக்கூடியவர், எல்லாருமே பார்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4-5 முறை கட்சி விட்டு நீக்கிட்டாரு, அவருக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பிறகு ஏன் அவரை வைத்துக் கொண்டு கூட இருக்கிறார்? நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒற்றை எழுத்து ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை வாழ்த்தியே அவர் வந்து வீடியோ அவரை மட்டும் மாற்றிக்கொள்ள. இப்ப சமீபத்தில் பண்ணா மதுரையில அமீரான் ஒரு படம் எடுத்தார் சீமான் அவர்கள். சொந்த காசு ₹1 போடாமல் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர்கள் போட்ட பணம். அதில் 40 லட்சம் ரூபாய் ஒரு தம்பி மதுரையிலிருந்து கொடுத்திருக்கார். அந்த பணத்தை கேட்டார் என்பதற்காகவே அவர் மக்களிடம் பல கோடி பணத்தை ஏதோ சீட்டு நடத்தி அது நடத்தி ஒரு வீடியோ போடுறாரு. இந்த சாட்டை துரைமுருகன் போட்டுட்டு அவர்கிட்ட பேரம் பேசுறார். அந்த பணத்துல எனக்கு இத்தனை கோடி கொடு, இது கொடுன்னு. இது வந்து டிஜிட்டல் கட்ட பஞ்சாயத்து செய்யறார். ஏன் சீமா வச்சிருக்கான்னு கேட்குறீங்களே, இதுக்கு தான். கட்சிக்காரர்களிடமும் வேட்பாளரிடமும் 2026 நின்ற பல கட்சியில் போடப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் சாட்டை துரைமுருகனால் பணம் வாங்கப்பட்டு சீமானிடம் கொண்டு போய் சேர்த்தது. இன்னும் சொல்ல போனால் சீமானுடைய ரொம்ப ரகசியமான ஆடியோ வீடியோக்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். இல்லைன்னு சொல்லுவார், வைத்திருக்கிறார். அந்த ஒற்றை காரணத்தினால் தான் கட்சியிலிருந்து பல பேரை அப்புறப்படுத்திய ராஜீவ்காந்தி, கல்யாணம் போதெல்லாம் வேற யாரும் காரணம் இல்லை. சீமான் சரியில்லை, இவன் அந்த இடத்திற்கு இவரெல்லாம் அறிவுபூர்வமாக வந்து விடுவார்கள் என்ற ஒற்றை காரணத்துக்காக கூடையே தன் தம்பி போல வளர்த்த வெற்றி குமரனை ஆதங்கத்தின் காரணமாக கட்சியை சரி செய்ய வேண்டும் என்று பேசியதையெல்லாம் சீமானிடம் போய் தவறாக சொல்லி அப்புறப்படுத்திய நபர் இவர். G2 மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க சொல்லுங்களே அந்த மணல் மாஃபியா இருக்காங்க இல்லையா, எஸ்ஆர் தேவர் கரிகாலெல்லாம் சொல்றாங்க, அவர்களிடம் பணம் வந்து கொண்டிருந்தது. இப்போது கொஞ்சம் குறைவாக வர காரணத்தினால் 2 வாரத்திற்கு முன் அவரை பற்றி தவறாக ஒரு வீடியோவை போட்டு, நான் என்ன சொல்றேன், நீ உண்மையிலேயே மாற்றத்தை விரும்பி வீடியோ போட்டு அதற்காக சாக கூட செய், உனக்கு பின்னாடி நிற்போம். நீ எனக்கு எதிரான கருத்தை கொண்டிருந்தால் கூட, கருத்துரிமை என்பது என்ன என்றால் நீங்கள் கூறுகிற கருத்து என்னை காயப்படுத்தும் என்பதுதான் கூட, அவமானப்படுத்த வரும் என்றாலும் கூட, உயிரையே போனாலும் அத்துடைய உரிமை பெற்றுக் கொடுப்பதுதான் என் நோக்கம் என்பதுதான் கருத்துரிமை. நீங்க இப்ப வெளியில போயிட்டு வந்தோடனே சீமா அதுக்காக நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம பரவாயில்ல, சில இது இருந்தால் கூட எதுக்கு, அதுதான் கருத்துரிமை. நீங்க அதை மூலமாக உங்ககிட்ட வந்து நான் அதுக்கு அறிக்கை விட்டேன், சங்கரை எனக்கு ஏதாவது பார்த்து கவனிச்சு விடுனா அது என்ன கருத்துரிமை? அந்த வேலையை தான் தொடர்ந்து இவர்கள் செய்கிறார்கள். கட்சியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். தொடர்ச்சியாக சீமானுடைய அந்த ஆடியோ வீடியோக்கள் எல்லாம் வெளியே வந்தால் சீமான் அரசியல் கட்சிகள் மட்டும் பொது இடத்தில் நடக்கக்கூட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடும். அதனாலதான் அவரிடம் சீமான் பயந்து கொண்டிருக்கிறார். நான் தான் சொல்றேன், இப்ப சொன்னார்ல 3 மாசம் 3 தடவை கட்சி விட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கும் அவர் பேசுற சேனலுக்கு சம்பந்தம் இல்லைங்க. இது எப்படி இது? அதுக்கப்புறம் கூடவே கூட்டிட்டு தான் சொல்றாரு, எங்க போனாலும் கூட பாண்டே இருக்காரு. அவர் ஏதாவது பிஜேபியில பொறுப்பில் இருக்காரா? இல்ல. அவர் ஒரு இப்ப நீங்க வந்து கருத்தை பேசுறீங்க, அது அதிமுக ஆதரவாக இருப்பது போலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போலும் ஒரு தோற்றத்தை இருக்கிறது. அப்ப நீங்க என்ன அதிமுக பொறுப்பில் இருக்கீங்களா? இல்ல. ஒரு கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறேன் என்று சொல்பவன் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளையும் தட்டி கேட்பது போல் வீடியோ போட்டுவிட்டு மறைமுகமாக நீங்கள் போய் பணத்தை வாங்கி அதை சீமானுக்கு பங்கு வைப்பது எந்த விதையில் நியாயம்? அப்ப இதெல்லாம் தம்பிங்க இவர் வந்து அப்படி பேச இவருக்கு அவர் அதை என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நமக்கு ஒரு 20 லட்சம் பேர் ஊடகத்தில் இருக்காங்க, நம்ம இது எதை சொன்னாலும் மக்கள் நம்புவான் அப்படின்ட்டு.